இருந்து குன்றாத வளம். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க ஒரு எளிய முயற்சியை பற்றி பார்க்கலாமா வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடுகளில் தினமும் குப்பை தொட்டிகளுக்குள்ள போடப்படக்கூடிய காய்கறி தோல்கள், பழத்துண்டுகள், தேயிலை தூள் ஆகியவை உண்மையில் குப்பையா இல்லை. அவை சரியான கைகளில் பட்டால் மண்ணை உயிர்ப்பிக்கும் அரிய செல்வமா? இந்த கேள்விக்கான விடைதான் மண்புழு உரம். ஒரு காலத்தில் கிராமத்து வீடுகளில் இயல்பாக நடந்த செயல்தான் இது. இன்று பார்த்தீங்கன்னா, நகர வாழ்க்கையில வேகத்துல நாம மறைந்து போன பழக்கம். ஆனால் இன்றைய சுற்றுச்சூழல் சவால்கள் மீண்டும் அந்த எளிய நடைமுறையை நோக்கி திரும்ப செல்கிறதுன்னு தான் சொல்லணும். வீட்டு கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு மண்புழு உரம் தயாரிப்பது கடினமான விஷயமல்ல. வீட்டின் பின்புறம் அல்லது மாடியில் நிழலான ஒரு ஓரிடத்துல ஒரு தொட்டி இருந்தாலே போதும். அதில் ஓரங்களில் 2 அல்லது 3 துளைகளை போட்டு அதன் அடியில் உலர்ந்த இலைகள், காகித துண்டுகள் அல்லது வைக்கோல் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மேல் தினசரி நாம குப்பையாக வீசும் அந்த காய்கறி பழங்களை சிறு துண்டுகளாக சேர்க்கணும். இதன் மீது பார்த்தீங்கன்னா சிறிதளவு மாட்டு சாணம் அல்லது மண்ணை சேர்த்தால் அதாவது மண்புழுக்கள் உருவாக முதல் படி தயாராகிறது. அந்த கலவையில் சிறிது கடைகளில் வாங்கிய மண்புழு உரத்தை போட்டு நன்கு கிளறி விடணும். அவற்றில் சில நாட்களில் மண்ணுக்கு உயிர் தரும் உரமாக உருப்பெற்றுவிடும். அதில் நீர் ஊற்றாமல் ஈரப்பதம் மட்டுமே இருக்கும் வகையில் பராமரித்தால் போதும். சுமார் 30 முதல் 45 நாட்களில் அந்த கழிவுகள் கருமை நிறம் கொண்ட மணமற்ற வளமான உரமாக மாறும். இந்த உரம் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஊட்டச்சத்துக்களை அளிப்பதோடும் மண்ணின் இயற்கை தன்மையும் பாதுகாக்கிறது. இது வெறும் உரம் மட்டுமல்லங்க, இயற்கையுடன் இணைந்து வாழும் பண்பு. குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் கல்விய நடைமுறையில் கற்றுத்தரும் பாடம்னே சொல்லலாம். நாம் தனியாக என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு ஒரு சிறிய பதில் தான் இருக்கிறது. இந்த மண்புழு உரம் ஒரு வீட்டில் தொடங்கும் இந்த முயற்சி தான் ஒரு தெருவாக ஒரு நகரமாக விரிந்தால் குப்பை பிரச்சனைக்கும் மண் வளச்சோர்வுக்கும் தீர்வு கிடைக்கும். குப்பை என்று ஒதுக்கிவிடக்கூடிய அந்த பொருட்களில் கூட வாழ்க்கை மறைந்திருக்கிறது என்பதை நினைவூட்டும் இந்த மண்புழுக்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே, இயற்கையை மதித்தல். இயற்கை நம்மளை கைவிடாது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.